السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ولدت في زمن الملك العادل، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வழிமாறுகளின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவம் மிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவாராக. கண்ணியத்திற்கும் திருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படுகின்ற முதல் வசந்தமான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முதல் வசந்தமான மாத காலத்தில் நம் அனைவருக்கும் ஈரோடு நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் தொடங்கிவிட்டாலே நமக்கெல்லாம் அதிகமும் நினைவுக்கு வருவது நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக, அவர்களுடைய வாழ்வியலாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்கள் எப்படி இருந்தன என்பது ஒவ்வொரு நாளிலும் நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இருப்பினும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணநலன், கேரக்டர் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. அப்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 3 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாசகத்தை சொல்லி அதில் 1000 அர்த்தங்கள் உள்ளதின் அடிப்படையில் பதிவு செய்துவிட்டார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர், குணநலன் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். குர்ஆனாக இருந்தது என்று இருந்தால் குர்ஆனுடைய குணநலன் என்ன? அது நமக்கு புரிய வேண்டும் அல்லவா? குர்ஆனுடைய குணநலன், கேரக்டர் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன் எப்படி இருந்தது என்பதை நம்மால் முழுமையாக பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனுடைய கேரக்டர்,
குர்ஆனுடைய குணநலன் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 2-3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய குணநலன் என்ன தெரியுமா? குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. பிரம்மாண்டமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனிற்கு விளக்கம் தருவதற்காக வேண்டி இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா மரங்களையும் எழுதுகோல்களாக ஆக்கி, இந்த உலகில் படைக்கப்பட்ட கடல் நீர் முழுவதையுமே மையாக பயன்படுத்தி இந்த குர்ஆனிற்கு விளக்கம் எழுத நீங்கள் செயல்பட்டால் இந்த கடல் நீர் மையாக பயன்படுத்தியதும் தீர்ந்துவிடும். இந்த உலகில் படைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் எழுதுகோல்களாக ஆக்கியதும் அதுவும் தீர்ந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வினுடைய வான்மறையான குர்ஆனிற்கு விளக்கங்கள் மட்டும் நின்று விடாது. அது சொல்லப்பட்டு கொண்டே எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் குர்ஆனிற்கு குர்ஆனுடைய குணநலன் விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய வயது நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுமே தவிர, ஆனால் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு விளக்கங்களோ விரிவுரைகளோ எதுவுமே நின்று போகாது. அது தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் 1500 வருடங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதிலிருந்து இன்று வரை, இனி கியாமத் நாள் வரை எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி, எத்தனை மாமேதைகள் வந்தாலும் சரி, எத்தனை அறிவுலக அறிஞர்கள் வந்தாலும் சரி, எல்லோருமே தங்களுடைய அறிவிற்கு உட்பட்ட முறையில நூதனமான முறையில் அதற்கு விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களே தவிர, அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து அவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவார்களே தவிர, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு உண்டான விரிவுரைகளோ விளக்கங்களோ நின்று போய்விடாது. இதுதான் குர்ஆனுடைய கேரக்டர், குர்ஆனுடைய குணநலன். இதே போலத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய ஒழுக்கங்கள், அவர்களுடைய நற்குணங்கள் எல்லாமே கியாமத் நாள் வரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். சொல்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், எழுதுபவர்கள் எழுதிக் கொண்டே இருப்பார்கள், கவிஞர்கள் எல்லாம் கவிதைகளில் புனைந்து கொண்டே இருப்பார்கள், எழுத்தாளர்கள் வரலாற்றாசிரியர்கள் வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் எழுதிக்கொண்டே இருப்பவர்களும் சரி, பேசிக்கொண்டே இருப்பவர்களும் சரி, அவர்கள் மறைந்து போய் விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் நற்குணங்களை, அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களை பற்றி யாரும் சொல்லி முடித்துவிட முடியாது. அது சொல்லிக்கொண்டேதான் இருக்கப்பட்டிருக்கும் என்பதாக அந்த அர்த்தத்தில் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கான குலுகுஹு அல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டர் குணநலன் என்பது குர்ஆனாகவே இருந்தது என்று 3 வார்த்தையில் 1000த்திற்கும் மேலாக அர்த்தங்களை கொண்ட அந்த ஒரு வாசகத்தை அவர்கள் சொல்லி நபி அவர்களுடைய குணநலன் இதுதான் என்று சொல்லிவிட்டார்கள்.
வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்கிறார்கள். நபி அவர்களுடைய குணநலனை பட்டியலிட்டு கூறி காட்டுகிறார்கள். அகத்தினாலே முகத்தை பார்த்து அகமியத்தை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற ஒரே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். முகத்தை பார்த்ததுமே அவருடைய முகவரியையே மாற்றக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்றை திறந்து பாருங்கள். எத்தனையோ நபர்கள் நபி அவர்களை கொல்வதற்காக வாள்களை வீசிக்கொண்டு வந்தார்கள். கோபத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்டிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நபி அவர்களை உடைய சன்னிதானத்தில் வந்தார்கள். நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தார்கள். வாள் அவர்களுடைய கையிலிருந்து கீழே விழுந்தது. நபி அவர்களிடத்தில் மண்டியிட்டு நபி அவர்களுடைய கரங்களோடு அவர்களுடைய கரங்களை இணைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லி கலிமாவை ஏற்றார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே அவருடைய முகவரியையே மாற்றிவிட்டார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய கைகள், அவருடைய கால்கள், அவருடைய உடல் தோற்றம், நபி அவர்களுடைய காது, நபி அவர்களுடைய மூக்கு, நபி அவர்களுடைய வாய், நபி அவர்களுடைய நாவு, நபி அவர்களுடைய பற்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஷமாயிலு திர்மிதி என்று சொல்லப்படுகின்ற இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை பாருங்கள். நபி அவர்களுடைய அத்தனை விஷயங்களும் ஷமாயிலு திர்மிதி என்கின்ற அந்த கிதாபில 96 பக்கங்கள் கொண்ட அந்த கிதாபில அவர்கள் முழுமையாக எழுதியிருக்கிறார்கள். இன்று வரை அதை ஆய்வு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நபி அவர்களுடைய முதுகு எப்படி இருக்கும், நபி அவர்களுடைய நெஞ்சு பகுதி எப்படி இருக்கும், நபி அவர்களுடைய உள்ளங்கை எப்படி இருக்கும், எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுக்குரிய காலங்கள் ஒவ்வொன்றுமே நபி அவர்கள் முதல் கொண்டு எல்லாம் திட்டமிடப்பட்டுதான் இந்த உலகத்தில் நடந்தேறின. எதுவுமே திட்டமிடப்படாமல் யதார்த்தமாக நடந்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தானோ அப்படியே நபி அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வாழ வைத்தார். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருகிறார்கள், இந்த உலகில் எத்தனையோ தலைவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களை போல் வாழுங்கள், இவர்களை போல் வாழுங்கள் என்று வரலாற்றிலே எத்தனையோ தலைவர்களை படித்துவிட்டு இவங்களை போல வாழுங்க, அவங்கள போல வாழுங்க என்று சொல்லக்கூடிய தலைவர்களைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் முறையாக இந்த உலகத்தில் ஒரு தலைவர் என்னை போல் வாழுங்கள் என்று சொல்கிற ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். என்னை போல் வாழுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்து கூறி காட்டுகிறான், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி. என்ன அற்புதமான வார்த்தை! 11வது ஜுஸ்மில சூரத்து யூனுஸில அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து இணை வைப்பாளர்களிடத்திலும் நெருப்பு வணங்கிகளிடத்திலும் சவால் விட்டு சொன்னார்கள், என்னை பற்றி ஏதேனும் ஒரு குறையை உங்களால் கூறிட முடியுமா?
என்னுடைய முற்கால வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லி, எனக்கு நபித்துவம் பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு நான் அப்படியே அர்ப்பணம் செய்கிறேன். அதை பாருங்கள், உங்களுடைய மூளையில் அதை சிந்தித்து பாருங்கள். அஃபலா தஅகிலூன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்து கூறி காட்டுகிறார். அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே அந்த மக்கள் இப்படி நபி அவர்களை பாராட்டி மிகவும் போற்றி சொன்ன வார்த்தைகள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக சொன்னார்கள், நம்மில் யாராவது அப்படி சொல்லி காட்ட முடியுமா? என்னுடைய முற்கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று யாராவது சொல்லி காட்ட முடியுமா? நாற்றம் பிடித்ததாக இருக்கும் நம்முடைய முற்கால வாழ்க்கை. இப்போது தௌபா செய்து நாம் திருந்தி இருப்போம், நல்லவர்களாக ஆகி இருப்போம். ஆனால் நம்முடைய முற்கால வாழ்க்கை வேறொன்றாக இருந்திருக்கும். யாருமே அவ்வளவு தைரியமாக சொல்லிவிட முடியாது. அப்படியே நாம் பெருமைக்காக வேண்டி சொன்னாலும் கூட யாராவது ஒருவர் எழுந்திருத்து நீ இப்படி வாழ்ந்தாயே அப்படி வாழ்ந்தாயே என்று நம்மை பற்றி 1000 குறைகள் சொல்லி விடுவார்கள். ஒரு குறை கூட, ஒரு விரோதி கூட சொல்லிவிட முடியாத அளவிற்கு வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமா, வரலாற்றாசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும், சரி. ஆனால் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் வரலாறு இருக்கிறதா என்று பார்த்தால் தொண்டர்கள் வாழ்ந்ததற்கான முகவரி கூட, அட்ரஸ் கூட இருக்காது. இந்த உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்தந்த தலைவர்களுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கும். ஆனால் அந்த தலைவரை பின்பற்றிய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டா என்று பார்த்தால் கட்டாயமாக கிடையாது. ஆனால் நம்மில் ஒரு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவருக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த தலைவரை ஏற்று வந்த ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டும்தான் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தலைவருக்கு ஒரு வரலாறு உண்டு. அதுபோல் அவர்களை பின்பற்றி வந்த 1,24,000 சஹாபாக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒரு வரலாறு உண்டு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். உண்மையின் அப்படியே பிம்பமாக வாழ்ந்திருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். நீதியின் மறு உருவமாக வாழ்ந்திருப்பார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். வெட்க குணத்தினுடைய அடிப்படையாக வாழ்ந்திருப்பார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அறிவினுடைய தலைவாசலாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படி 1,24,000 சஹாபாக்கள் ஒவ்வொருவரினுடைய வரலாற்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே 18 பாகங்கள், ஒவ்வொரு பாகமும் கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் கொண்டது. 18 பாகங்கள் கொண்ட அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இப்படி ஒரு தலைவரா? அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவரை பின்பற்றி வந்த ஒவ்வொரு தொண்டர்களான சஹாபாக்கள் ஒவ்வொருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை! கடைசியில் எழுதிவிட்டார்கள் வரலாற்றாசிரியர்கள்,
இந்த உலகில் ஒரு மனிதன் 230 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அப்படி ஒரு சாதனையை படைத்து காட்டிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ பட்டம் பெறுவதற்கு முன்புள்ள அந்த 40 வருடங்களை விட்டுவிடுங்கள். நபித்துவம் பெற்ற பிறகு உள்ள அந்த 23 வருடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். 230 வருடங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதன் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்துவிட முடியாது. ஆனால் 23 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே யாரும் சாதிக்க முடியாத சாதனையை இந்த உலகத்தில் அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள். என்ன சாதனை தெரியுமா? டாக்டர் வில்லியம்ஸ் கூறுகிறார், வயின் நஹத நஹத ஹரம் வயின் கஅத கஅத ஹரம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய உரிமை குரலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் எழுந்தால் ஹரம் முழுவதுமே எழுந்திருக்கும். அவர் அமர்ந்தால் ஹரம் முழுவதுமே அமர்ந்து விடுவார்கள். இப்படி ஒரு மனிதரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காட்டிட முடியுமா? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நியமத்திற்கு அல்லாஹ்விடத்தில் வாழ்நாள் முழுவதிலும் நாம் நன்றி செலுத்தினாலும் கூட நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிட முடியாது. ஆனால் நாம் இன்றைக்கு நன்றி கெட்டத்தனமாக என்ன விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு கூட நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆவிற்கு பிறகு ஸலவாத்து சொல்லப்படுகிறது. நம்முடைய பள்ளிவாசலிலே அது ஒரு வழிமுறையாக அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஸலவாத்தை கூட சில நபர்கள் சொல்லாமல் அப்படியே எழுந்திருத்து சென்று விடுகிறார்கள். ஆனால் எழுந்து சென்று விடுவது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படி ஸலவாத்து சொல்லப்பட்டதா? நபி அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இப்படி வழிகாண்பித்தார்களா என்றெல்லாம் ஆதாரங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆதாரங்களை கேட்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக ஒரு விஷயத்தை நன்றாக யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற போது ஒரு சஹாபி அவர்கள் வந்து தொழுகின்றார்கள். தொழுது முடித்து விட்டு அப்படியே எழுந்திருத்து விட்டு சென்று விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரண்டு தடவை அவரை பார்த்துவிட்டு அவரை அழைத்து கேட்டார்கள், உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமாகவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுமே அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொல்லி கொடுத்தது போல தொழுகையில் துணை விஷயங்களையும் கவனித்து தான் நான் தொழுதேன் என்று சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையினுடைய முடிவில் என்னுடைய ஸலவாத்தை கொண்டுதான் நீங்கள் முடிக்க வேண்டும். தொழுகையினுடைய முடிவில் என்னுடைய ஸலவாத்தை கொண்டுதான் நீங்கள் முடிக்க வேண்டும். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பிஸ்மி ஹம்து ஸலாத் சொல்லி துஆவை ஓத வேண்டும். அந்த துஆவை முடிக்கின்ற போதும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது நபி அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது.
இதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களையே விவரம் இல்லாதவர்கள் என்று இன்றைக்கு வாழக்கூடிய இடதுசாரிகளான நம்முடைய வாலிப இளைஞர்கள் சாதாரணமாக சொல்லி காட்டி விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு செயலையுமே குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் தான் அவர்கள் செய்வார்கள். இந்த நல்ல விஷயத்தை எல்லோரும், அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நம்பி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரைவைக்காடான சில நபர்கள் மட்டும் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் விவரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் எவ்வளவு சொல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் இந்த ஸலவாத்திற்கு நீங்கள் அர்ப்பணம் செய்தாலும் கூட அது போதுமானதாக ஆகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ஹதீஸினுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் எப்போது இருந்தாலும் ஸலவாத்தை நம்முடைய நாவிலே சொல்லி நம்முடைய நாவை ஈரமானதாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் மட்டும் நமக்கு நன்மை செய்து காட்டிவிட்டு சென்று விடவில்லை, நாளை மறுமைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு நன்மைக்குரிய இறை தூதராக இருக்கிறார்கள். அது இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்ற அவரவர்களுடைய நிலைமையை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்க, அமளி துமளிகள் நடக்கக்கூடிய அந்த இடத்திலே நாளை மறுமையில் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மட்டும் தான் இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா, நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நல்லுணர்வோடு ஸலவாத்து சொல்லுங்கள். ஏதோ சடங்குக்காக வேண்டி சொல்கின்றோம் என்கின்ற உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை தூதர். எப்படிப்பட்ட இறை தூதர் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து கிடக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். நபி அவர்கள் நீண்ட நேரமாக சஜிதாவில் இருக்கிறார்களே, எந்த ஒரு அசைவும் வரவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்தார்கள், நபி அவர்களுக்கு ஒருவேளை வஃபாத் வந்து விட்டதா, எந்த ஒரு அசைவுமே இல்லையே. நீண்ட நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய எண்ணத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்து விட்டது, நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்தீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் ஜிப்ரீல் வந்துவிட்டு சென்றார். நான் சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தினரில் என்னுடைய சமுதாயத்தினரில் ஒருவர் கூட நரகிற்கு சென்று விடக்கூடாது. கடைசியில் அவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கு நரகில் அவர்கள் வேதனையை அனுபவித்திருந்தாலும் கடைசி முடிவாக அவர்கள் சொர்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும், இதை எனக்கு வாக்காக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் நான் விழுந்திருந்தேன். அல்லாஹ் தஆலா அந்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எனக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. நற்செய்தி சொல்லப்பட்ட பிறகுதான் நான் என்னுடைய தலையை உயர்த்தினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை பெற்ற நாம் இன்றைக்கு நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இப்படி நபி அவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்டதா? இப்படி சஹாபாக்கள் எல்லாம் செய்தார்களா? நபி அவர்கள் அதை அனுமதித்தார்களா? அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களா என்று வீண் விதண்டாவாதமான வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நாவை நீங்கள் கழுகிக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் செய்த அந்த ஒரு நியமத்திற்கு நாம் வாழ்நாள் முழுவதிலும் நன்றி செலுத்தினாலும் கூட நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிட முடியாது என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு, வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த நபர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகில் அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்து நல்ல உணர்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தில் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.